ஒரு ஈகோசிஸ்டம் ஹெல்த்தியா இருக்குன்னு எந்தெந்த அறிகுறிகள வச்சு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? மெரைன் ஹெல்த் வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, அங்க வளர்ந்திருக்கிற பவளப்பாறைகள்னு சொல்லப்படுற கோரல் ரீஃப்ஸ். எந்தெந்த இடத்துல அதிகபட்சமான கோரல் ரீஃப்ஸ் வளர்ந்திருக்கோ, அந்த மெரைன் ஈகோசிஸ்டம் ரொம்பவும் ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் கோரல்ஸ்லாம் ஹைலி சென்சிட்டிவ் டூ என்விரான்மென்ட். அது மாதிரி 25% கடல்வாழ் உயிரினங்கள் இந்த கோரல் ரீஃப்ஸ நம்பி தான் உயிர் வாழுதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி எந்த நீரோடைகள் கிட்ட டிராகன் ஃப்ளைன்னு சொல்லப்படுற தட்டாம்பூச்சி அதிகமா காணப்படுதோ, அந்த நீரோடைய ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த டிராகன் ஃப்ளைலாம் சுத்தமான நீர் காணப்படுற இடத்துல தான் முட்டையிடும்னு சொல்லுவாங்க. எந்த காடுகள்லாம் வல்ச்சர்ஸ்ன்னு சொல்லப்படுற பிணந்தின்னி கழுகுகள் அதிகமா காணப்படுதோ, அந்த காட ஹெல்த்தி ஈகோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த வல்ச்சர்ஸ் தான் அந்த இறந்து போன உயிரினங்கள் கிட்ட இருந்து நோய் தொற்று எதுவும் மத்த உயிரினங்களுக்கு பரவாம, அந்த இறந்து போன உயிரினங்கள சாப்ட்டு அந்த ஈகோசிஸ்டத்த ஹெல்தியா வச்சுக்குதுங்க. அது மாதிரி எந்தெந்த இடங்கள்ல இந்த லிச்சன்ஸ் காணப்படுதோ, அந்த இடத்துல காற்றுங்கிறது சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இந்த லிச்சன்ஸ்லாம் ஒரு காம்போசிட் ஆர்கானிசம். இதுங்கெல்லாம் சென்சிட்டிவ் டூ ஏர் பொல்யூஷன்னு சொல்லுவாங்க. இதுங்க எப்படி உருவாகுதுன்னா, ஃபங்கஸ்க்கும், ஆல்கே இல்லன்னா சயனோபாக்டீரியாக்கும் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் நடக்கும்போது தான் இந்த லிச்சன்ஸ் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த லிச்சன்ஸ்லாம் சன்லைட்டையும், ஏரையும் அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த லிச்சன்ஸ்லாம் ஏன்ஷியன்ட் கிரியேச்சர்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் இதுங்க கடந்த 400 மில்லியன் இயர்ஸா நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு.